அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால நாம் அனைவரும் இந்த ரமலான் மாதத்துடைய 23வது நாளை அடைந்திருக்கோம். இன்னைக்கு பாவ மன்னிப்பிற்குரிய ஒரு விஷயமா என்ன பார்க்க போறோம்னா, அல்லாஹ் தாலா எப்படி நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறான், நம்ம எப்படி தௌபா செய்யணும், அந்த பாவ மன்னிப்பை பெறணும் அப்படின்னு நம்ம நிறைய வழிகளை பார்த்தோம். அதில் ஒரு ஈஸியான வழியா அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறான். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம பார்த்த விஷயத்தில், அதாவது என்ன பார்த்தோம், பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது அல்லாஹ் கிட்ட இருந்து நம்ம பெறுற விஷயம் மட்டும் கிடையாது, மனிதர்கள் கிட்டையும் அவங்களுக்கு நம்ம அநியாயம் செய்திருந்தால் அவங்களும் நம்மளை மன்னிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அப்போ நம்ம என்ன பாவம் செய்தோமோ அதை அவங்க கிட்ட போய் நம்ம ஒத்துக்கிட்டு அவங்க நம்மளை மன்னிச்சுட்டாங்க அப்படிங்கன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அல்லா தாலாவும் நம்மளை மன்னிச்சிருவான். ஏன்னா மனிதர்கள் மன்னிக்காத வரையில் அல்லா மன்னிக்க மாட்டான்னு சொல்கிறான்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் இதுலேயே 2 டைப் இருக்குது. அவங்கள அணுக முடியலன்னா எப்படி பண்ணுறது அப்படின்றதும் பார்த்தோம். அதே மாதிரி அணுகி கேட்டாலும் மன்னிக்கலைன்னா எப்படி அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். சரிங்களா? அல்லாவை பொறுத்த வரைக்கும் அர்ஹமுர் ராஹிமீன். என்ன பாவம் செய்தாலும் அந்த பாவத்திற்கு பாவ மன்னிப்புன்னு நம்ம கேட்டுட்டோன்னா, அது மனிதர்களுக்காகட்டும் இல்லை அல்லா கிட்ட ஆயிருக்கட்டும், அல்லா தாலா அதற்கான தீர்ப்பை அழகான முறையில் வழங்குவான் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறமா இதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சில நேரங்களில் நம்ம அவங்கள புண்படுத்தினோமா அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். நம்ம நான் உண்மையாக இருக்கேன், நான் பாவ மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற ஒரு போக்கில் நம்ம போய் அவங்கக்கிட்ட என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை பற்றி புறம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சில நேரங்களில் எப்படி ஆயிரும்னா, அதனால தான் பெரிய பிரச்சனை வர மாதிரி ஆயிடும். அவ்வளோ நாளைக்கு அவங்களுக்கு தெரியாது இவங்க நம்மளை புறம் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், நான் ரொம்ப நல்லவன், நான் உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்ல போய் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அவங்கள பற்றி கொஞ்சம் விஷயம் பேசியிருந்தாலும் அவங்களுக்கு எப்படி தோணும், அவங்க இப்படி பேசியிருப்பாங்களோ, அவங்க அப்படி பேசியிருப்பாங்க, அவங்களே சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ நிறைய பேசியிருப்பாங்க. ஸோ இது எப்படி ஆகும்னா, நாளடைவில் உறவுகளில் இணைக்கிறதுக்கு பதிலாக உறவுகள் விலகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் மனிதர்கள்கிட்ட போய் நம்ம ஒரு உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்னாலும் அதை அப்படியே ஒத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு உலமாக்கள் 2 மாதிரியான முடிவு கொடுக்குறாங்க. ஏன்னா இதனால் வர பிரச்சனையை தவிர்த்துக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் அந்த விஷயத்த சொல்லாமல் அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு விட்டுருங்க. ஏன்னா அது ஒரு பாரதூரமாக, இப்போ நம்ம சொல்கிற அந்த புறம், நம்ம பேசுகிற புறம் அப்படிங்கிறது அவங்கள பற்றி உண்மையாலுமே அவங்க அந்த தவறு பண்ணி இருந்திருந்தாங்கன்னா அவங்கள அதை அதிகமாக பாதிக்காத மாதிரி கூட இருக்கலாம், அந்த தவறு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா. ஆனால் அந்த தவறு அவங்க பண்ணாதவங்களா இருந்தோ இல்லை அது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்க போய் அதை நம்ம சொல்கிறதுனால அவங்களுடைய பேர் பெரிய அளவில் கெட்டு போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும், அவங்கக்கிட்ட நேரடியாக போய் மன்னிப்பு கேட்கலாம். இல்லை அந்தளவுக்கு இல்லை, சாதாரணமாக ஒரு வீட்டில் நடக்கிற விஷயம் தான், இந்த விஷயத்தை பற்றி எல்லா மனுஷங்களுமே தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க, அதை பற்றி நானும் பேசினேன் அப்படிங்கிற பட்சத்தில் அது அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு விட்டுறது நல்லது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதனால் பாரதூரமான பிரச்சனை வந்தாலும் போய் சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு இதுக்கு மேலே அவங்கள பற்றி நம்ம எதுவும் பேச மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து விட்டுறது நல்லது அப்படின்னு தோணுது. சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அல்லாஹ் கிட்ட இருந்து கிடைக்க போகிற இந்த பாவ மன்னிப்பை நம்ம எப்படி அடையிறது அப்படின்னு அல்லாஹ் தாலா ஒரு அருமையான வழியை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறான். அதாவது ஒரு மனிதர் நம்மளுக்கு பாவம் பண்ணிட்டாங்கன்னா, அநீதம் இழைத்துட்டாங்கன்னா, அந்த அநீதம் இழைத்தவர்களுக்கு நாம் மன்னிப்பு வழங்கி மன்னிச்சு விட்டுட்டோன்னா அல்லாஹ் என்ன பண்ணுவானா, நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சிருவானா. அது அல்லாஹ் தாலா எப்படி கேட்குறான், உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கணும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்களா, விரும்ப மாட்டீங்களா, அப்போ அவங்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிச்சிருங்களேன் அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தாலா அவ்வளோ நம்மக்கிட்ட அழகான முறையில் கேட்குறான். அப்போது இதில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், மனிதர்கள் நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சே ஆகணும் அப்படின்னு இல்லை அப்படின்னு இருந்தாலும், நேற்று பார்த்த வசனத்தில் நம்ம என்ன பார்த்தோன்னா, அப்படி மன்னிச்சிட்டா அல்லாஹ் கிட்ட இருந்து ஒரு கூலி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான், நம்மளை ஆசை விட்டுறான், ஆர்வம் விட்டுறான். நீங்கள் மன்னிச்சிருங்களேன், உங்களுக்கு பாருங்கள் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி என்ன சொல்கிறான்னா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடையணும் நீங்கள் நினைக்க மாட்டீங்களா, நம்மளை ஒருத்தர் காயப்படுத்திட்டாங்க, நம்ம எத்தனையோ விதத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி இருக்கலாம், ஹராமான விஷயங்களை செஞ்சுருக்கலாம், அப்போ அந்த தவறுகளெல்லாம் நம்ம வெளியே வரணும், அதிலெல்லாம் அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? நம்ம ஒரு சிறு தவறு அந்த மனிதர் செய்ததுக்காக மன்னிக்க மாட்டோம்னு சொன்னால் நம்ம எவ்வளோ தவறு நமக்கு முதுகில் இருக்கும். அப்போ அதெல்லாம் இறக்கி வைக்கணும் நம்ம ஆசைப்பட்டோன்னா அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கணும், அவன் இவ்வளோ விரும்பி அழகான முறையில் கேட்குற அந்த மன்னிப்பு நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த மனிதர்களை மன்னிச்சிடுறது தான் நல்லது. சரிங்களா? இதை இந்த வசனம் எப்போ இறங்கப்பட்ட சூழ்நிலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோனாலே அப்போ இது எவ்வளோ பெரிய பாரதூரமான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா
அந்த மனிதரை மன்னிக்க சொல்றானே, அப்ப நமக்கெல்லாம் அப்படி நடந்திருக்கா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது இந்த 24வது அத்தியாயத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்காக இறக்குறான். அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் ஒருத்தர் மேல கோபமா இருந்தாங்க, மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் அவங்களையும் அவங்களுடைய மனைவியையும் அவங்களுடைய சுற்றி இருக்கவங்களையும் ரொம்ப மிகுந்த அளவுல பாதிச்சுது. அது என்னன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க போர் முடிந்து திருப்பி வரும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வழியை தவற விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நபித்தோழர் அவங்கள கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்கள வச்சு என்ன ஆகுதுன்னா, அவங்க 2 பேரையும் வச்சு பெரிய அளவில் அவதூறு பரவுது. அந்த அவதூறுவை பரப்புன ஒரு மனிதரில் ஒருத்தராக இருக்கிறது தான் மிஸ்தஹ் அப்படிங்கிறவர். அவர் எப்படியாப்பட்டவர்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களால உதவி பெறப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? தொடர்ந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மனிதர் அதை கூட பொருட்படுத்தாம என்ன பண்ணிட்டாரு, அவங்களுடைய மகள், அதாவது உம்மத்தார்லேயே சிறந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகளான சிறந்த பெண்மணி, அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நமக்கு இவ்வளோ ஹதீஸ்கள் நம்ம கையில கிடைச்சிருக்கு அப்படின்னா அவங்களுடைய அந்த அறிவும் ஆற்றலும் நினைவாற்றலும் அவங்களுடைய அந்த முயற்சியும் காரணம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, அதாவது நபியோடைய மனைவி அப்படிங்கிற அந்தஸ்து மட்டும் இல்லை, பல விதங்கள்ல இந்த மார்க்க விஷயங்கள்ல எப்படி அவங்களுடைய தந்தை இந்த மார்க்கத்திற்காக தன்னுடைய எல்லா விஷயங்களையும் அர்ப்பணித்தாங்களோ அதே மாதிரி தன்னுடைய சிறு வயதிலேயே அர்ப்பணம் செய்தவங்க தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த களங்கம் எப்படியா இருந்ததுன்னா, அன்னைக்கு எல்லா சஹாபாக்கள் மத்தியிலையும் இவங்களை தவறாக காட்டுச்சு. ஏன் ரசூல்லாவே இவங்களை தவறாக நினைக்கிற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அவங்க அழுது அவங்க கண்களெல்லாம் வீங்கி அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப சிரமப்பட்ட ஒரு காலம்னா இந்த அவதூறு சொல்லப்பட்ட காலம்தான். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட அந்த காலத்தில் அவங்கள பற்றி இன்னும் கொஞ்சம் அவதூறை எல்லாருக்கும் பரப்பி விட்டா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? கடைசியில் இந்த விஷயம் எப்படி முடிஞ்சதுன்னா, அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறான், அவங்க கற்புள்ள பெண்மணின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் எப்படி ஆகுது, அவங்களுக்கு ஒரு நிம்மதி வருது, சந்தோஷம் வருது. இது ஒரு பெரிய ஹதீஸ். இது இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் விளக்கலாம். என்னன்னா, இப்போ இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி ஒரு கண்ணியமான பெண்ணை இவ்வளவு களங்கம் ஏற்படுத்தின ஒருத்தர் மேலே எவ்வளோ ஒரு தந்தைக்கு கோபம் வரும். அதுவும் என் கையிலேயே நீ காசு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ என் பிள்ளையே இப்படி சொல்லி எல்லாருமே என் பிள்ளைய தப்பாக நினைக்கிற மாதிரி பண்ணி என் பிள்ளைய இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லும்போது அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இனிமே நான் இவருக்கு உதவி செய்யலை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குறான். உங்களில் செல்வமும் சிறப்பும் உடையவர்கள் தங்கள் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் வழியில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் உதவ மாட்டோம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அவர்கள் மன்னித்து விடட்டும். நீங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிக்க விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனும் கிருபை உடையவனுமாய் இருக்கிறான். அதாவது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், உங்களை செல்வமும் சிறப்பும் உடையவர்கள உயர்ந்தவர்கள் இருக்கிறீங்களே, நீங்க இந்த மாதிரி உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் செய்திடாதீங்க. நீங்கள் அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. அல்லாஹ் அவங்கள மன்னிக்கணும்னு நீங்கள் விரும்ப மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ என்ன சொல்ல வரானா, நல்லா நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரிப்பா போயிட்டு போ அப்படின்னு மன்னிச்சு மட்டும் விட சொல்லலை, அவங்களுக்கு உதவியும் செய்யுங்கன்னு சொல்கிறான். அந்த உதவி செய்யறது மூலயமா என்ன கிடைக்குமா, அல்லாஹுடைய மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அழகான முறையில் கேட்குறான். எப்படி நேற்று நம்ம பார்த்த ஹதீஸில் ரசூல்லா எனக்காகவே நீ என் தோழரை மன்னிச்சிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்களோ அந்த மாதிரி தோணியில் அல்லாஹ் கேட்குறான். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே அல்லாஹ் கேட்டதில்லை, கட்டளையாக தான் சொல்லியிருக்கான் இல்லையா? ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் இது ஒரு மனிதருக்கு ஏற்பட்ட அநீதம். இந்த விஷயத்தில் அந்த மனிதர் முடிவெடுக்கணும். ஆனால் அவனுக்கு சிறந்ததை, அவனுக்கு தேவையானதை நான் சொல்கிறேன், இதனால அந்த மனிதர் தான் நன்மை அடைய போகிறார் அப்படிங்கிறதுனால அல்லாஹ் தஆலா அதை ஒரு ஹம்புலாக அவ்வளோ அழகாக சொல்கிறான். அப்போ அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதிலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, இன்றைக்கி நம்ம எவ்வளோ விஷயங்களில் மற்றவங்க நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு பெண்ணுக்கு கேரக்டரில் ஏற்படுத்தின ஒரு களங்கத்தை விட ஒரு கஷ்டம் இருக்க முடியுமா? இதுதானே ஒரு ரொம்ப அட்மோஸ்ட் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த கஷ்டத்தையே அல்லாஹ் தஆலா மன்னிக்க சொல்கிறான்னா, அப்போது மற்ற மாதிரியான பிரச்சனைகள் சங்கடங்கள் இதெல்லாம் மன்னிச்சு விட்டு போயிட்டா தான் என்ன இல்லையா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம அவங்கள மன்னித்து நம்ம செய்யக்கூடிய அந்த உதவிகளை தொடர்ந்து செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இப்போ இதில் இன்னொரு கேள்வி வரும், அதாவது என்ன சிஸ்டர் இப்படி மன்னிக்கணும்னு சொன்னால் அப்போது நமக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம முதல்ல ஒன்றை புரிஞ்சுக்கணும், மார்க்கத்தில் மன்னிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது
இந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை உறவினர்களாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப நெருங்கிய உறவினர்களாகட்டும், இவங்க எல்லாருடைய விஷயத்துலையுமே அவங்க நம்மை கஷ்டப்படுத்தியதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய மன்னிப்புங்கிறது நம்ம வந்து அதுக்கு வேற மாதிரியான ஒரு உருவத்தை கொடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா? அந்த மன்னிப்பு எப்படி இருக்கணும்னு அல்லாஹ் சொல்றான்னா, நம்ம எப்படி அதுக்கு உருவத்தை கொடுத்து வச்சிருக்கோமோ அந்த மாதிரி சொல்லலை. அதாவது நம்ம என்ன நினைப்போம், உறவுகளை பேணுதல்னா அதாவது ஒருத்தவங்க பயங்கரமாக சண்டை போட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, நம்மளை அசிங்கமாக பேசுகிறாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்மள மேலே அவதூறு சொல்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, நம்மளுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களை கூட நம்ம என்ன பண்ணால் உறவுகளை பேணுன்னு அவங்கக்கிட்ட போய் என்ன பண்ணோம், நம்ம சிரித்து பேசி அவங்க வீட்டுக்கு தினமும் போகிறதும், அவங்கக்கிட்ட ஏதாவது வாங்கி சாப்பிட்றதும், இல்லை நம்ம கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு வரதும், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள வந்து அப்படியே தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு தொங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பில் தான் இந்த மன்னிப்புங்கிற விஷயம் மற்றவர்களுக்கு ஒரு கடினமான விஷயமா தெரியுது. உண்மையாலுமே அல்லாஹ் தஆலா மனிதர்களை கடினப்படுத்த விரும்பல. ஏன்னா அப்படி கடினப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா இப்படி ஒரு ரூல்ஸே அல்லாஹ் கொண்டு வந்திருக்க மாட்டான். என்கிட்ட மன்னிப்பு கேட்டா போதும், நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிருப்பான். ஒரு மனிதர்களுக்குன்னு மனசு இருக்கு, அந்த மனசுடைய வலிக்கு கண்டிப்பா நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் அல்லாஹ் கொண்டு வரான். ஸோ அப்படி இருக்கும்போது மன்னிங்கன்றது வந்து நம்ம நினைக்கிற மாதிரியான மன்னிப்பு கிடையாது. மன்னிப்புங்கிறது என்னன்னா, முதல்ல நம்ம மனசுல உள்ள ஒரு கசப்பை எடுத்துடணும். சரிங்களா? அவங்க மேலே நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அவங்கள பற்றி தவறாக பேசிட்டு என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான் தெரியுமா, என் விஷயத்தில் என் குடும்ப விஷயத்தில் எப்படி தெரியுமா அவன் விளையாண்டான், இது மாதிரிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. என் காசை அவன் திருடிட்டான், என் காசை மோசடி செஞ்சுட்டான், இதெல்லாம் தேவை கிடையாது. மன்னிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு விஷயத்த மறந்து விட்டுடுறது. சரிங்களா? அதாவது மறக்கிறதுன்னு ரெண்டு விஷயம் இருக்குது. மறக்கிறதுங்கிறது அவங்கள பற்றி தவறாக பேசுகிறத மறந்து விட்டுறணும். ஆனால் அவங்களுடைய கேரக்டர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நம்ம புரிஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, அதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும். சரிங்களா? இவங்க இப்படி தான், இவங்க டாக்ஸிக் பீப்புள். அதாவது ரெண்டு வகையில் இருக்குது பிரச்சனைகள். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சில நேரம் பிரச்சனைகள் வரும். சரிங்களா? பேசும்போது ஏதாவது கோவத்தில் இவங்களும் பேசுவாங்க, அவங்களும் பேசுவாங்க. இப்போ நேற்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்குள்ள நடந்தது இல்லையா, ரெண்டு பேருமே உயர்ந்த மனிதர்கள். ஆனால் ரெண்டு பேருக்குள்ள என்னாச்சு, பிரச்சனை வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இப்போ நம்ம சொன்ன குர்ஆன் வசனத்தில் அந்த மிஸ்தாக் அப்படிங்கிறவர் எப்படியாப்பட்ட ஆள், அவதூறு சொல்லிக்கிட்டு இருந்தாள். அப்போ அந்த மாதிரி ஆளுகிட்ட உறவை பேணணும் அப்படின்னும் போதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட உறவை பேணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்போ இந்த மாதிரியான டாக்ஸிக் பீப்புளுங்க கிட்ட எப்படி இருக்கணும்னா, அதாவது இவங்களால ப்ராப்ளம் தான் வரும், இவங்களால கண்டிப்பா அவங்களுடைய கேரக்டரை மாத்திக்கவே முடியாது. இவங்க என்னதான் நினைச்சு இவங்க வந்து நம்ம கிட்ட ஐயோ உங்களை பத்தி நான் அவதூறு சொல்லிட்டேன், இவங்களை பத்தி நான் புறம் பேசிட்டேன், தப்பா பேசிட்டேன் அப்படின்னு வந்து நமக்குள்ள கேட்டாலும், ஐயோ உங்க குடும்ப விஷயத்துல நான் அப்படி இருந்திருக்க கூடாது, நான் நல்லது பண்ணிருக்கலாம் அப்படின்லாம் வந்து கேட்டாலும், உங்க பணத்தை நான் மோசடி செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டாலும் அடுத்தும் அதை அவங்க செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. சரிங்களா? நிறைய பேர் பார்த்தோன்னா அவங்களால அவங்களுடைய கேரக்டரை மாற்றிக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட தயவு செய்து ஒரு சாதாரணமாக நம்ம சண்டை ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை வரும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு விஷயமா இதை எடுத்துக்க வேணாம். அவங்கள தயவு செய்து தூரம் வைங்க. சரிங்களா? ஏன்னா தூரம் வைக்கிறோம் அப்படிங்கிறது எதுக்காகனா, அடுத்தடுத்து நம்மளுக்குள்ள பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக. இந்த தூரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன், அவனுக்கும் எனக்கும் இதுவே கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. பார்த்தா சலாம் சொல்லிக்கலாம், பேசிக்கலாம். அவங்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். சரிங்களா? கண்டிப்பாக ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு உதவி செய்யணும். அந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். ஸோ இவ்வளோ தான். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாளைக்கு மறுமையில் உனக்கும் எனக்கும் எந்த குடுக்கல் வாங்கலும் கிடையாது. நீ பண்ண பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன். சரிங்களா? இதை நீங்கள் நம்ம நேரில் போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நம்ம மனசில் நினச்சிக்கணும். இதெல்லாம் நீ பண்ண பாவத்தை அல்லாஹ்க்காக மன்னிச்சிட்டேன், எனக்கு என் அல்லாஹ் கிட்டேருந்து கிடைக்கிற அந்த மிக உயர்ந்த ஒரு கிஃப்ட்டும் அவனுடைய மன்னிப்பும் தான் எனக்கு வேணும். நீ உன்கிட்ட இருந்து நான் எடுக்கிற அந்த அனிதம் செய்ததுக்காக நாளைக்கு வந்து உன்னுடைய நன்மையை நான் வாங்குறதோ இல்லை என்னுடைய பாவங்களை உன் மேலே சுமத்துறதோ எனக்கு தேவையில்லாத விஷயம். சரிங்களா? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என் இறைவன் உன்னை மன்னிக்கிறது மூலிமா இதை விட மிகப்பெரிய ஒரு கிஃப்டை எனக்கு வச்சுருக்கான், அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நியத்தை அந்த மாதிரி வச்சுட்டு நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சி அந்த மனிதர்கள் மேலே உள்ள கசப்பை நீக்கி அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து, சரிங்களா, நாளைக்கு அவங்கள பார்த்தா என்ன பண்ணலாம், சலாம் சொல்லி சாதாரணமாக பேசி, இல்லை அவங்கள நெருங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து போக இருக்க வேண்டி இருந்ததுன்னா அப்போது நம்ம ஒரு தேவைக்கு வரதோ போகிறதோ, இல்லை அவங்க வர விடுறதோ போகிறதோ, இவ்வளோதான். சரிங்களா? அதை தவிர்த்து நம்ம மன்னிப்புங்கிறத ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சு இப்படிலாம் இருக்கணும், அவங்களுக்கு அடுத்து நம்ம இப்படி கட்டி பிடிச்சி கொலவணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுனால தான் இந்த மன்னிப்புங்கிறது ஒரு கஷ்டமான விஷயமா மனிதர்களுக்கு தோணுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அல்லாஹ் தஆலா அனிதம் இழைக்கப்பட்டவர்களுடைய அந்த மன வேதனைக்கு
மதிப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம சில பேருக்கு நம்ம எப்படி ரொம்ப நெருங்கின உறவுக்கு நம்ம கடமைப்பட்டவங்களா இருப்போம். அவங்களுக்கு நம்ம கரெக்டாக கடமைகளை செய்ய வேண்டிய ஒரு நிலையில இருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு மாமனார் மாமியார் எடுத்துக்கலாமே, அதிகமான பேர் சாக்கு போக்கு சொல்லி தங்களுடைய கடமைகள் தான் செய்ய வேண்டிய கடமைகளை தட்டி கழிக்கிறது எதுலன்னா இந்த மாதிரி மாமியார் மாமனார் நாத்தனார் இந்த மாதிரியான ரொம்ப நெருக்கமான உறவுகள் கிட்ட தான். கண்டிப்பா அதுவும் நாத்தனார்லாம் கூட அவங்க கல்யாணம் இன்னொரு வீட்டுக்கு போயிடுறாங்க, மச்சான் அவங்கெல்லாம் கூட வேற வீட்டுக்கு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாமனார் மாமியாரை பொறுத்த வரைக்கும் அவங்க எனக்கு அப்படி செஞ்சுட்டாங்க, எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்க, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன். இது மிகப்பெரிய தப்பு. சரிங்களா? நாளைக்கு கேள்வி கணக்கு இருக்கு. யாருக்கு? நமக்கும் இருக்கு, நம்முடைய கணவருக்கு இருக்கு. சரிங்களா? எனக்கு இப்படி ஒரு களங்கத்தை ஏற்படுத்திட்டாங்க, அசிங்கத்தை ஏற்படுத்திட்டாங்க, நான் எதுக்கு அவங்கள பார்க்கணும்? இப்படியெல்லாம் சொல்லி நம்ம அவங்கள தட்டி கழிச்சோன்னா நாளைக்கு இது ஒரு பெரிய பாவமாயிடும். அதனால முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அழகான முறையில் செய்யுங்க. அவங்கள வச்சு பார்க்குறதா வச்சு செய்யுங்க. இல்லை எப்படி எந்த முறையில் அவங்களுடைய பொறுப்புகளை நம்ம கையாண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதை அழகான முறையில் செய்யணும். அதில் எந்த குறைவும் ஏற்பட்டுறக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்குற காசுலேயோ கண்ணியத்துலேயோ இல்லை நம்ம அவங்கள வச்சு பார்க்குறது எதுலேயுமே குறைவு ஏற்பட்டுறக்கூடாது. ஆனால் அதுலேயும் என்ன பண்ணுங்க, ஒரு அளவு வைங்க. எல்லாத்துலேயுமே நம்ம முதல்ல ரொம்ப அவங்க மேலே பாசமும் மரியாதையும் ரொம்ப வச்சுருந்துருப்போம். ஆனால் அதுக்கு பிறகு அவங்க இப்படி தான் தெரிஞ்ச பிறகு அது மாமியார் மாமனார்ல ரொம்ப நெருக்கமாக அது தாய் தகப்பனா கூட இருக்கட்டும். ஏன்னா சில பேர் தாய் தகப்பனுமே பிள்ளைகளுக்கு அனிதம் இழைக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா? அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, நான் எதுக்கு அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கவே கூடாது. சரிங்களா? யாராக இருந்தாலும் ஒரு ஒரு அளவு, என்ன இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க, இவங்க வந்து ஒரு பாரபட்சமாக தான் நடக்கிறாங்க நம்ம பிள்ளைகள் விஷயத்தில் அப்படின்னு ஒவ்வொரு எந்த கேட்டகரியாகவே இருக்கட்டுமே, அது நம்ம பெத்த பிள்ளைகளாக கூட இருக்கட்டும், இவங்க இப்படி தான் இருக்கிறாங்க, அதுக்காக நம்ம விட்டுற முடியுமா? பெத்த பிள்ளைங்களை நம்ம விட்டுற முடியுமா? ஆனால் ஒரு அளவு வைங்க, அந்த இடத்துல வைங்க. எல்லாரையும் வந்து நம்ம வந்து தோலை தூக்கி தொங்க போடணும், மடியில் தூக்கி போட்டுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு பண விஷயத்துலேயே நம்மளை மோசடி செஞ்சுட்டாங்க, இப்போ அந்த பண விஷயத்தில் நம்ம மோசடி செஞ்சுட்டாங்க, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம திரும்ப அதே மாதிரி அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து நம்ம நம்ப முடியுமா? அப்போ அவங்க நம்பகத்தன்மைக்கு இல்லாதவங்க, அவங்க நம்மளை மோசடி தான் செய்வாங்க, நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஏமாத்த தான் செய்வாங்க அப்படின்னும் போது அடுத்து அந்த விஷயங்கள்ல அவங்கள ஈடுபடுத்தக்கூடாது. சரிங்களா? இதுதான் நம்ம உறவுகளை சரியான முறையில் பேணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ உறவுகளை பேணுறதுனா நம்ம எல்லாத்தையும் முன்னாடி இருந்த மாதிரியே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உறவுகளை பேணணும் அப்படிங்கிறது நம்ம ஒருத்தவங்க இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருந்துக்கிட்டு அவங்களுடைய செயல்களை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, பெருசாக நினைக்காம மன்னிச்சு விட்டுறது தான் உறவுகளை பேணுறது. அடுத்து இன்னொன்று என்னென்னா, அல்லாஹ் தஆலா உரிமையை கொடுத்துட்டான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிறு சிறு விஷயங்கள்லாம் என்னவாகிறது பெரியசாக எடுத்துக்கிட்டு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு உரிமை இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், யாருக்குள்ள நமக்கு டீலிங் தெரியுமா? அந்த மனிதருக்கும் நமக்கும் கிடையாது, அல்லாஹ்க்கும் நமக்கும் தான். சரிங்களா? அல்லாஹ் நம்மளுடைய மன வருத்தத்தை பார்க்குறான். நீ போய் நான் சொன்னதுக்காக வேண்டி அந்த மனிதர்கிட்ட மன்னிப்பு கேட்குற, இவ்வளோ மனம் வருந்துற, இவ்வளோ ஒரு சிரத்தை எடுத்துக்கிற இந்த தௌபா கிடைக்கிறதுக்காக வேண்டி, அப்போ நான் உன்னை மன்னிக்கிறேன்னு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி தான் நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன விஷயம், நம்ம தாங்கக்கூடிய விஷயம், இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம பெரிய லெவலில் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அது மனிதர்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். மனிதர்கள்கிட்ட வேணால் நம்ம போய் சொல்லி அவன் என்னை என்ன பண்ணிட்டான் தெரியுமா, அவனை மன்னிக்கவே மாட்டேன், ஐயோ அவங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்க, அவங்ககிட்ட எதுக்கு நான் திரும்ப பேசணும், அவங்களெல்லாம் நான் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், உறவுகளை தள்ளி வைக்கிறதோ நட்பை தள்ளி வைக்கிறதோ அப்படி பண்ணலாம். ஆனால் அல்லாஹ்க்கு தெரியும் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதை நீ தான் பெருசாக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்க்கு தெரியும். அதனால் அந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இப்போ மன்னிப்பு அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. மன்னிப்புங்கிறது நம்ம மனசை தூய்மையாக்கிக்கிறது, அவங்க மேலே எந்த பழி வாங்குற உணர்ச்சியோ இல்லை குரோத உணர்ச்சியோ இல்லை பேச மாட்டேன் அப்படிங்கிற எண்ணமோ இல்லை நான் வந்து நாளைக்கு மறுமையில் கணக்கு வாங்கிப்பேன் அப்படிங்கிற எண்ணமோ இதெல்லாம் இல்லாமல் அவங்கள ஃப்ரீயாக விட்டு பார்க்கும்போது சலாம் சொல்லி சாதாரணமாக பேசுகிறது தான். சரிங்களா? ரொம்ப வந்து நம்ம முன்னாடி இருந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு மூமின் ஒரே பொத்தில் 2 தடவை கைவிட மாட்டான். ஒரு தடவை அவன் கொட்டு வாங்கிட்டான்னு சொல்லி நினச்சா ஒரு மனிதர்களுடைய ஒரு குணம் தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த தடவை அவன் வந்து என்ன ஆகிடுவான், அந்த குணத்துக்கு அறிவாளியாக புத்திசாலியாக வந்து செயல்படுவான், முட்டாளாக இருக்க மாட்டான் ஒரு மூமினிங்கிறவன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ மன்னிப்பு அப்படிங்கிறது இந்த அளவில் இருக்கும்போது எந்த மனிதர்களுக்குமே அது கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது இல்லையா? ஆனால் மன்னிப்புங்கிறத நம்ம பெரிய அளவில் நம்ம நினச்சிக்கும் போது அது கஷ்டமாகுது. இதில் இன்னொரு கேள்வி என்ன வரும்னா, நேற்று நம்ம சொன்னோம் ஏற்கனவே, அதாவது மன்னிப்பே அவங்க கேட்கல, அப்புறம் எதுக்கு நான் மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட சில பேர் கேட்கலாம். அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, அவர்கள் கோபத்தை அடக்கி கொள்கிறார்கள், மனிதர்களை மன்னிக்கிறார்கள், அல்லாஹ் நன்மை செய்பவர்களை நேசிக்கிறான். அதாவது அவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ இந்த மிஸ்தக் அப்படிங்கிறோம்,
அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறதுலாம் இந்த ஹதீஸ்லேயோ இல்லை குரான் வசனத்திலையோ சொல்லப்படலை. ஆனால் மன்னிக்கிறது சிறந்த செயல். கோபத்தை அடக்கி கொள்கிறார்கள்னா எப்படி? அவங்க அந்த கோபமான சூழ்நிலையில தான் நம்மளை வச்சுருக்காங்க. நம்ம என்னதான் நல்லது செய்கிறோம், ஆனால் தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் மன்னிச்சு போ, நாளைக்கு எனக்கு அல்லாஹ் கிட்ட கூலி இருக்குது அப்படி நம்ம விட்டுட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், அது உயர்ந்த பண்புன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நன்மை செய்பவர்களே அல்லாஹ் நேசிக்கிறான், இது ஒரு பெரிய நன்மை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சரிங்களா? அதனால நம்ம அவங்க மன்னிப்பு கேட்கணும், அவங்க எல்லாம் ஒன்றும் கேட்கலையே அப்புறம் எதுக்கு நான் மன்னிக்கணும் அப்படின்லாம் நினைக்க வேணாம். நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சாலே அதுவே போதும். ஒருத்தர் மன்னிப்பு கேட்ட பிறகுதான் மன்னிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அப்படிங்கிறதுக்கு இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன? இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, மக்கா வெற்றிக்கு பிறகு அந்த மக்களை அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க. ஆனால் போய் என்ன சொன்னாங்க, இன்னைக்கு நான் எல்லாருக்கும் பொது மன்னிப்பு கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஆட்சி, அந்த நாடே அவங்க கையில் வந்துடுது. அந்த நாட்டையே ஆள்ற சூழ்நிலை போகும்போது அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அவங்க எந்த மாதிரி நிலைமையில நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்ல, அதாவது எதிராளியோடைய கை ஓங்கியிருக்கு, நான் கீழே இருக்கேன் அதனால மன்னிச்சிட்டேன்னு சொல்ல, இவங்க நினைச்சா அவங்கள என்ன வேணா பண்ணலாம். ஆனால் அந்த நேரத்தில் சொல்றாங்க நான் அவங்கள மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவங்களுக்கு ஒரு உணவுல விஷத்தை கலந்து கொடுத்த ஒரு யூத பெண்ணை அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சஹாபாக்கள் எல்லாம் இவங்களை கொன்றவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் மன்னிச்சிட்டேன், அந்த விஷத்துடைய தாக்கம் அவங்க மௌத்தாகிற வரைக்கும் அவங்களுக்கு இருந்தது, ஆனால் அவங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்கள பாதித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, மன்னிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு ஃபாத்திமா அப்படிங்கிற பெண் வந்து திருடிட்டாங்க, அவங்கள மன்னிச்சிருங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு உயர் குலத்துக்காரங்களாம் வந்து கேட்குறாங்க. அவங்களுடைய ரொம்ப பிரியமான பிள்ளையான அவங்களுடைய பேரனான உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள விட்டு கேட்க சொல்கிறாங்க. ஆனால் என் மகள் ஃபாத்திமா திருடுனாலும் நான் கையை வெட்டுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ மன்னிப்புங்கிறது நம்மளுடைய விஷயத்தில் மட்டும் தான் நம்ம மன்னிக்க முடியும். மற்றவர்களுடைய விஷயத்துலையோ இல்லை மார்க்க விஷயத்தில் தவறு இழைத்தாலோ இல்லை பொதுவான விஷயங்களையோ நான் மன்னிப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதரை மன்னிச்சிட்டாலும் அவங்கள எந்த லெவலில் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டும் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டா நல்லது. சரிங்களா? ஏன்னா வக்ஷி அப்படிங்கிறவங்கள பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க யாருன்னா உஹது போரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரிய தந்தையான ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள குத்தி கொலை பண்ணி ரொம்ப கொடூரமான முறையில் கொலை பண்ணவங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான மனிதர் மக்கா வெற்றிக்கு பிறகு அவங்க இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. சரிங்களா? அப்படிதான் நிறையா சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்று வந்தாங்க. அப்போ அவரும் இஸ்லாத்தை ஏற்கும் போது ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து அவங்க பண்ண தவறுக்கு என்ன பண்ணுறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. நான் இந்த மாதிரி அவங்கள ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனால் ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு மேலே ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிரியம், ரொம்ப அவங்க பிரியமாக இருந்ததுனால இந்த நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. அவங்க மௌத்தை நினச்சி அவங்க வந்து பல காலத்துக்கு அவங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போது அந்த வக்சி அப்படிங்கிறவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் அவங்கள மன்னிச்சிட்டேன், ஆனால் தயவுசெய்து நீங்கள் எனக்கு கண்ணு முன்னாடி வராதிங்க, ஏன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதாவது அவங்களுக்கு ஒரு லிமிட் கொடுக்குறாங்க, நீங்கள் மன்னித்தாலும் உங்களை நான் திரும்ப பார்க்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க. ஸோ அதிலேருந்து நான் வந்து அவங்க முன்னாடி அதிகமாக போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம மன்னிச்சிட்டாலும் நம்ம மனசில் உள்ள காயம் ஆறாமல் இருக்கும். சரிங்களா? அந்த காயத்துக்கு நம்ம அந்த யார் நமக்கு அனிதம் இழைத்தாங்களோ அவங்கக்கிட்ட என்ன பண்ணலாம், ஓரளவு அந்த ஒரு லிமிட்டோடு வச்சுக்கிறது நல்லது. இது அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லா விஷயத்தையுமே நம்ம சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தில் அதாவது ஏன்னா இப்போ சில பேர் சொல்லலாம், அப்போ பழிக்கு பழி தீர்த்துக்குங்க அப்படின்லாம் சொல்லி வருது அதே அளவு. அப்போ எந்த மாதிரி ஒருவேளை எனக்கு வந்து மனசில் நான் அவங்க மேலே மன்னிக்கல, நான் கோவமாக தான் இருக்கேன், நான் அவங்கள கஷ்டப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா நான் எப்படிலாம் பண்ணலாம், அதுக்கு மார்க்கம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற விஷயம் தோணுச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் இதுக்கெல்லாம் நம்ம வேற ஒரு பயானில் ரமதானுக்கு அப்புறமா நம்ம வந்து பேசுவோம். ஏன்னா இப்போ நம்ம பாவ மன்னிப்பை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கொஸ்டின் என்ன கேட்குறீங்கன்னா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வகையில் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா. ஸோ இந்த கொஸ்டின் வந்துருச்சுன்னா நம்ம பதில் சொல்ல மாட்டோம். சரிங்களா? அது ஒன்று. அடுத்து இன்னொருத்தர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் போய் இப்போ பாவ மன்னிப்பு கேட்க போகும்போது எனக்கு சங்கடமாக இருக்கே, நான் அவங்க முகத்தை எப்படி பார்க்குறது, இது பண்ணுறது அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. இது வந்து உங்களோட நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னும் போது அவங்கள போய் பார்க்கும்போது நம்மளுக்கு சங்கடமாக சிரமமாக தான் இருக்கும், ஒரு பயமாக கூட இருக்கலாம், நம்ம இப்படி பண்ணிட்டோமே, பேசிட்டோமே, கஷ்டப்படுத்திட்டோமேன்னு. ஸோ இது அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுக்கிட்டு அவங்கள போய் பார்த்து பேசுங்க. மொதல் தடவை அப்படி கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக நார்மல் ஆகிடுவாங்க, அவங்களும் நார்மல் ஆகிடுவாங்க, நம்மளும் நார்மல் ஆகிடுவோம். அப்புறம் இதில் இன்னொரு கேள்வி என்ன வரும்னா, இப்போ நம்ம ஒரு வேளை போய் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னா
அந்த மன்னிப்பு கேட்கும்போது அதை வச்சு சில பிரச்சனைகள் வருமே. அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி மனிதர்கள் தான், நம்மளை துன்புறுத்தணும் அப்படின்னு நினைக்கிற மனிதர்களா இருக்கும்போது அந்த மன்னிப்பை அவங்க சாதாரணமாக எடுத்துக்க போறது இல்லை. அவங்க அதை ஒரு பெரிய விஷயமாக்குவாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒன்று நம்ம அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு நினைச்சு மன்னிச்சிட்டோம்னாலும் அதையும் வந்து பெருசு பண்ணுவாங்க, இல்லை நம்ம மன்னிப்பு கேட்கணும் போகணுன்னாலும் அதையும் பெருசு பண்ணுவாங்க. அப்படின்னா அதாவது உண்மையாலுமே அவங்க புறத்துலேருந்து உங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்கள பழி தீக்கணும்னு நினைக்க வேணாம், அவங்கள பற்றி எதுவும் தவறாக பேச வேணாம், நாளைக்கு மறுமையில கொடுக்கல் வாங்கன்னு நினைக்க வேணாம். சரிங்களா? அவங்க ரொம்ப உரிமைப்பட்டவங்களா இருந்தால் அவங்களோட கடமைகளை செய்துட்டு நம்ம கம்முன்னு விட்டுறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அடுத்த லெவல் உறவு இருக்கும். இப்போ ரத்த உறவுக்கு அடுத்த லெவல் உறவுகள் இருக்கும் இல்லையா, சுற்றி இருக்கிற உறவுகள். நம்ம என்ன பண்ணலாம், சாதாரணமாக சலாம் சொல்லிட்டு கம்முன்னு விட்டுட்டா போதும். நம்ம போய் ரொம்ப அதாவது நீங்கள் மன்னிப்பு கேட்குறதுன்னு கேட்டாலும் பிரச்சனை வரும், இல்லை அவங்க செஞ்சதை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் போய் சொல்ல போனாலும் பிரச்சனை வரும்னா எந்த பிரச்சனையுமே தயவு செஞ்சு பேச வேணாம். சரிங்களா? அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், ரஹ்மானுடைய அடியார்கள் யாருன்னா அவங்க பூமியில் பணிவுடன் நடப்பாங்க. இந்த மாதிரியான மூடர்கள் அவங்க கிட்ட ஏதாவது வாதம் பண்ண வந்தாங்கன்னா சலாம் சொல்லிட்டு அங்கேருந்து ஒதுங்கிடுவாங்கன்னு சொல்கிறான். ஸோ சலாம் மட்டும்தான் இதற்கான பதில். அதனால ரொம்ப போட்டு நம்ம காம்ப்ளிகேட்டட் ஆக்கிக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களில் நேரில் பார்த்தா சலாம் சொல்லிட்டு கம்முன்னு விட்டுறது ரொம்ப சிறந்தது. இன்ஷால்லா இது சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தால் நம்ம ரமதானுக்கு அப்புறமா பார்ப்போம் இன்ஷால்லா. அல்லாஹ் தஆலா நாம் கேட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மை நடைமுறைப்படுத்தக்கூடிய மனிதர்களாக ஆக்கிய அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.